வணக்கம் முருகன். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அவங்க நினைச்சே பார்க்க முடியாத மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நிதிஷ்குமாரனுடைய நிலையான பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஆட்சியாக, பெண்கள் நம்பக்கூடிய ஆட்சியாக நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த 10 வருஷமும் ஆட்சி செஞ்சதுதான் அதற்கு காரணம். தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்கள் கூட மதுவிலக்கு அப்படிங்கிறத அமுல்படுத்த முடியவில்லை. அப்படி இருந்தும் மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலையும் இல்லாத, அந்நிய முதலீடு, அந்நிய தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாத பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற பீகாரில் மதுவிலக்கை அமல்படுத்தி தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால பீகாரை சேர்ந்த பெண்கள் மனதில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார் நிதிஷ்குமார். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில தான் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஏராளமான நிதி உதவிகள் பீகாருக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னதாக சுய தொழில் தொடங்குறதுக்கு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தரோம். உங்கள் திட்ட அறிக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, அந்த படிவத்தை மட்டும் கொடுங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு சுய தொழில் தொடங்க, பெண்கள் சுய தொழில் தொடங்க உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் லோன் தரோம். அதுக்கு முன் தொகையாக 10,000 ரூபாய் அட்வான்ஸ் இப்பயே உங்கள் வங்கி கணக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு 1,25,00,000 பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் போடப்பட்டது. அப்படி வங்கி கணக்கில் போட்டால் அவங்களுடைய கணவன்மார்கள்லாம் எடுத்து குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அந்த பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக டெய்லர் மிஷினு, அடுத்ததாக ஆடு மாடு இல்லாதவங்களுக்கு கறவை மாடு வாங்கி கொடுக்கறது, இப்படி போன்ற நல்ல திட்டங்களை எல்லாம் பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அமுல்படுத்தியதன் காரணமாக பீகாரை சேர்ந்த பெண்கள் நம்பி நிதிஷ்குமாருடைய கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நிதிஷ்குமாருடைய கூட்டணி கட்சியை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு 202 இடங்களில் மொத்தம் 242 இடங்களில் 202 இடங்களை நிதிஷ்குமார் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் நிதிஷ்குமாருடைய கட்சி 85 இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி 89 இடங்களையும் வெற்றி பெற்று மிகப்பெரிய இமாலய வெற்றி அடைந்திருக்கிறது. எதிர்கட்சியான லாலு பிரசாத்தினுடைய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 25 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும், அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய இமாலய தோல்வியை நிதிஷ்குமாருடைய கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் ராஷ்டிரிய ஜனதாதள் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும், எப்படி ஆளுங்கட்சினாவே அந்த கட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை இருக்கும். நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்படி இருந்தும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு காரணம் ஆளுங்கட்சியான நிதிஷ்குமாரனுடைய கட்சி பெண்களுடைய மனதை, வாக்குகளை கைப்பற்றியது. அதற்கு காரணம் இந்த பீகார் தேர்தலில் 67% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதிலிருந்து நன்றாக தெரிஞ்சுக்கலாம், பீகாரில் தொடர்ந்து 20 வருஷமாக வன்முறை இல்லாத வாக்குப்பதிவே கிடையாது. முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் முதல் தேர்தலில் ஒரு 50 பேர் பக்கம் படுகொலை செய்யப்பட்டார்கள். 2வது மாநில சட்டமன்ற தேர்தலில் 100க்கும் அதிகமான கொலைகள் செய்யப்பட்டு அசம்பாவிதம் நடந்தது. அடுத்ததாக டிஎன் சேஷன் அவர்கள் தேர்தல் கமிஷனாக இருந்தபோது 500க்கும் மேற்பட்ட பூத்தில் மறு வாக்குப்பதிவு செய்யப்பட்டது. இப்படி மோசமான நிலையில் தான் கடந்த காலத்தில் தேர்தல் பதிவுகள் நடந்திருக்கிறது. ஆனால் நடந்து முடிந்திருக்கின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்முறை கூட நடக்காமல் மிக அமைதியாக அந்த தேர்தல் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியாவுக்கே அமைதியான ஒரு மாநிலத்தை போல பீகார் இப்பொழுது தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது. அதற்கு காரணம் ஆளும் நிதிஷ்குமார் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. ஒட்டுமொத்த இயந்திரமே அரசனுடைய கையில் இருக்கிறதுனால மிக சரியாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பீகார் மக்கள் நிதர்சனமான உண்மையை புரிந்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பீகார் மக்களுக்கு எந்த விதமான பீகாரில் தொழிற்சாலையும் கிடையாது, எந்த விதமான தொழிலும் கிடையாது. வெளிநாட்டு கம்பெனி அங்கே எதுவுமே முதலீடும் செய்யவில்லை, தொழில் தொடங்க வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் எடுத்து பேசி மக்களுக்கு புரிய வச்சு வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி அமையுமானால் பீகாரில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஏராளமானவில் இங்கே கட்டமைக்கப்படும். அதன் மூலமாக பீகாரை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் புதிய ஏராளமான வாய்ப்புகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல்
வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இங்கு ஊக்குவிக்கப்படும். இப்படி ஏராளமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து 6 மாசமாக தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். இதை எல்லாமே கொண்டு போய் பீகாரை சேர்ந்த மக்களுடைய மனதில் ஏற்றி வச்சிருந்தாங்க. அதனால மிகப்பெரிய இமாலய வெற்றியை நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி அடைந்திருக்கிறது. அடுத்ததாக முஸ்லிம்களுடைய வாக்குகள். பீகாரில் ஒரு 20% முஸ்லிம்கள் பீகாரில் இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலான லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் 90% இஸ்லாமிய மக்கள் இந்த ஜாதி வாக்கை பிரித்தாளும் தன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு, நிதிஷ்குமாரினுடைய கூட்டணிக்கு வாக்குகளை அள்ளி வழங்கியது. 202 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான நிதிஷ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதிலிருந்து இனி எதிர்காலத்தில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஜாதி பிளவினை ஏற்படுத்தி அவங்களுடைய வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மாறி போயிருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சென்று அங்கு வாக்கு சேகரித்தார். அது மட்டும் இல்லாமல் ஓட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை நடத்தி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதற்கு ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்திற்கு தேஜஸ்வி யாதவ் அந்த கட்சியினுடைய பீகார் மாநிலத்தினுடைய எதிர்கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு அந்த பேரணி நடத்தினாங்க. அப்படி இருந்தும் பீகாரில் எதிர்கட்சியால் 35 இடத்துக்கு மேலே வெற்றி பெறவே முடியவில்லை. இப்படிப்பட்ட இமாலய வெற்றி பெற்றதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு பெட்டி படுக்கையோட இவங்க திருப்பி வந்து இங்கே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தப் போகிறார்கள். பீகாரில் இந்த அளவுக்கு மோசமான தோல்வியை லாலு பிரசாத் கட்சி சந்தித்ததுக்கு காரணம் கடந்த 20 வருஷமாக லாலு பிரசாத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஊழல் கொடிகட்டி பறந்தது. மக்களுடைய அடிப்படை திட்டங்கள் எதுவும் பெரிய அளவில் கொண்டு வரவில்லை. பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோ அதே போல மது குடித்து ஒரு மயக்க நிலையிலேயே பீகார் மக்களை லாலு பிரசாத் அவர்கள் வைத்திருந்தார். அதனால தான் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக லாலு பிரசாத்தினுடைய ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தோல்வி அடைந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் தோல்வி அடைந்திருக்கிறது. அடுத்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சியால் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான அரசியலையும் பீகாரில் செய்ய முடியாது. அதனால் 5 ஆண்டு காலம் இந்த எதிர்கட்சிகள் பீகாரில் பொறுத்திருந்து அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.